பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை புதிதாக துவங்கிய இயக்கத்தில் 10 மணி நேரத்திற்குள் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உறுப்பினர்களாக சேர்ந்தனர். பாஜகவில் இருந்து விலகி புதிய அரசியல் இயக்கம் துவங்கியுள்ள அண்ணாமலை டெல்லியில் இருந்து விமானம் மூலம் சென்னை திரும்பினார். ஏர்போர்ட்டில் அவரது ஆதரவாளர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பாஜகவில் இருந்து விலகுவதாக கரு நாகராஜன் அறிவித்துள்ளார். மாநில துணைத் தலைவராக பதவி வகித்து வந்த அவர் அண்ணாமலை இயக்கத்தில் இணையப் போவதாகவும் கூறியுள்ளார். தமிழக மக்கள் எதிர்பார்க்கின்ற அறிவு சார்ந்த தலைமை அண்ணாமலையிடம்தான் இருக்கிறது. அனைத்து துறைகளிலும் துணிச்சலாக பேசக்கூடியவர், ஆற்றல் மிக்க தலைவராக குக்கிராமங்களில் வரை பாஜகவை கொண்டு சென்றவர் என கரு நாகராஜன் கூறினார். நமது அரசியல் இயக்கம் 10 மணி நேரத்தில் 10 லட்சம் தலைவர்களை கடந்து புதிய மைல்கல்லை எட்டியுள்ளது. நம்பிக்கை வைத்து இயக்கத்தில் இணைந்த அனைவருக்கும் நன்றி என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான மின்மாற்றி ஊழல் வழக்கு ஆவணங்கள் மற்றும் கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்குகள் சிபிஐ அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. குஜராத் மாநிலம் சூரத்தில் 18,800 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் 274.96 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையவுள்ள மருந்து பூங்கா உள்ளிட்ட திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். தற்போதைய தசாப்தம் உலகிற்கு மிகவும் சவாலானது. சர்வதேச அளவில் ஏற்பட்டுள்ள எரிசக்தி நெருக்கடி ஒட்டுமொத்த உலகையும் பெருமளவில் பாதித்துள்ளது என குஜராத் நலத்திட்ட விழாவில் பிரதமர் மோடி பேசினார். வரவிருக்கும் பருவமழையை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் தமிழகமும் அரசும் தயாராக உள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாவட்ட கலெக்டர்களுக்கும் உரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது என பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். மதுபாட்டில்களுக்கு டெபாசிட் தொகையாக 10 ரூபாய் மட்டுமே வாங்க வேண்டும். காலி மதுபாட்டில்களை திரும்ப ஒப்படைக்கும் போது அந்த 10 ரூபாயை வாடிக்கையாளர்களிடம் உடமையாக திரும்ப வழங்கிட வேண்டும் என அமைச்சர் விக்னேஷ் உத்தரவிட்டுள்ளார். தாவேக ஆட்சியை விமர்சிக்காமல் 6 மாத காலம் அமைதியாக இருக்க வேண்டும். முன்னாள் அமைச்சர் KN நேரு மீதான வழக்கு பதிவில் அரசியல் உள்நோக்கம் இருப்பதாக தெரியவில்லை என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் ஜூன் 8ஆம் தேதி நடக்கும் இண்டி கூட்டணி கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்கும் என திருமாவளவன் கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் சர்வே தூணில் தீபம் ஏற்றும் பிரச்சனையில் கடந்த காலத்தில் தமிழக அரசு எடுத்த சரியான நிலையை இந்த அரசும் உறுதியோடு முன்னெடுக்க வேண்டும். தீபம் ஏற்ற அனுமதிக்க கூடாது என தாவேக அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் வேண்டுகோள் விடுத்துள்ளது. காவல் நிலைய எல்லைகளை காரணமாக கூறி புகார் வாங்காமல் மக்களை அலைக்கழிக்க கூடாது. புகார் வாங்க மறுக்கும் போலீசார் மீது உடனடியாக துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் எச்சரித்துள்ளார். அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு தாக்குதலில் ஈரான் புதிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி கொல்லப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் அவர் இன்னும் உயிருடன் தான் இருக்கிறார் என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ உறுதிப்படுத்தியுள்ளார். திருச்செந்தூர் முருகன் கோவில் முறைகேடு புகார்கள் குறித்து விசாரிக்க அறநிலையத்துறை சார்பில் விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. ஹார்ட் டிஸ்க் திருட்டு வழக்கில் ஏற்கனவே ஒப்பந்த ஊழியரான கோபிநாத் கைதான நிலையில் இப்போது பெங்களூரை சேர்ந்த 2வது நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருடப்பட்ட ஹார்ட் டிஸ்கை வாங்கியதாக பெங்களூரில் கடை நடத்தி வரும் முரளி மனோகர் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் வானிலை மையம் ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர்களான உடுமலை ராதாகிருஷ்ணன், MC சம்பத் உள்ளிட்ட சிலர் இன்று முதல்வர் விஜய் முன்னிலையில் தாவேகாவில் இணையவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உலகையே அச்சுறுத்த வரும் எல் நினோ விளைவுகள் தொடங்கிவிட்டதாக ஐரோப்பிய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. உலக வெப்பமயமாதலால் இந்தியா, ஆஸ்திரேலியா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் கடும் வறட்சி, காட்டுத்தீ ஏற்படக்கூடும். தமிழகத்தில் போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுத்து வருகிறோம். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட கடும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. 20 நாட்களில் என்ன சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்தது என அமைச்சர் செங்கோட்டையன் கூறினார். உங்கள் இனிய வாழ்த்துகள் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தது. மிக்க நன்றி என தனக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு அண்ணாமலை நன்றி தெரிவித்துள்ளார். தனியார் பள்ளிகள் கல்வி கட்டணங்களை பள்ளிகளின் அறிவிப்பு பலகைகளில் வெளியிட வேண்டும் என்ற மாநில தகவல் ஆணையம் மற்றும் தனியார் பள்ளிகள் இயக்குநரகம் பிறப்பித்த உத்தரவுகளுக்கு எதிரான மனுவுக்கு பதிலளிக்க தமிழக அரசுக்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. எத்தனால் 85% கொண்ட E85 எரிபொருளை டெல்லியில் மத்திய அமைச்சர் ஹர்தீப் பூரி அறிமுகம் செய்தார்.
இது பெட்ரோலை விட லிட்டருக்கு 20 ரூபாய் விலை குறைவாகும். 2025-2026 நிதியாண்டில் 7.7% மற்றும் அதே நிதியாண்டின் 4வது காலாண்டில் 7.8% என்ற ஜிடிபி வளர்ச்சி விகிதங்கள் நமது பொருளாதாரத்தின் உள்ளார்ந்த வலிமை, சீர்திருத்தங்களின் வெற்றி மற்றும் 140 கோடி இந்தியர்களின் கடின உழைப்பு ஆகியவற்றை பறைசாற்றுவதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். கனமழை காரணமாக வயநாட்டில் உள்ள சுற்றுலா மையங்கள், ஹோம் ஸ்டே மற்றும் ரிசார்ட்டுகளை இன்றும் நாளையும் 2 நாட்கள் மூட கேரள அரசு உத்தரவிட்டுள்ளது. காசர்கோடு, கோழிக்கோடு, வயநாட்டில் உள்ள கல்வி நிலையங்களுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் கவர்னர் அர்லேக்கர் தனது மனைவியுடன் சென்று சாமி தரிசனம் செய்தார். அவருக்கு நிர்வாகம் சார்பில் பூரணகும்ப மரியாதை வழங்கப்பட்டது. தமிழகத்தில் அதிகபட்சமாக சென்னையில் இன்று 106 டிகிரி வெயில் பதிவாகியுள்ளது. கடலூர், புதுச்சேரி, பரங்கிப்பேட்டை, வேலூர், நாகை, தஞ்சாவூர், மதுரை, காரைக்காலில் 100 டிகிரிக்கு மேல் வெயில் சுட்டெரித்தது. புதிய அரசியல் இயக்கத்தை தொடங்க உள்ளதாகவும் தமிழகத்தில் அடுத்து நடைபெறும் தேர்தலில் அந்த கட்சி போட்டியிடும் என்றும் அண்ணாமலை அறிவித்துள்ளார். புதிய பாதை, புதிய இயக்கம், புதிய பரிமாணம் மற்றும் புதிய பார்வையுடன் பயணத்தை தொடங்க வேண்டும் என்பதே தனது விருப்பம் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். புதிய பாதை, புதிய இயக்கம், புதிய பரிமாணத்தோடு பார்வையோடு ஆரம்பிக்க வேண்டும் என்பது என் ஆசை என்கிறார் அண்ணாமலை. ரஜினி தொடங்க இருந்த கட்சியில் இணையுமாறு என்னை அழைத்தார். ஆனால் அந்த அழைப்பை ஏற்காமல் பாஜகவில் இணைந்தேன். அதன் பிறகு ரஜினியிடம் மன்னிப்பு கேட்டதாக அண்ணாமலை முதல் முறையாக மனம் திறந்து தெரிவித்துள்ளார். தேசிய கட்சிகள் தமிழக மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வதில்லை என அண்ணாமலை கூறியுள்ளார். தமிழகம் குறித்து தனது பார்வையும் பாஜக மூத்த தலைவர்களின் பார்வையும் ஒன்றாகவில்லை என்றார். அரசியலில் நான் நுழைந்ததற்கான காரணத்தை நிறைவேற்றும் சரியான தருணம் வந்துள்ளதாக அண்ணாமலை தெரிவித்தார். அண்ணாமலை கட்சியிலிருந்து விலகியது தமிழக பாரதிய ஜனதாவுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக இருந்தபோது சிறப்பாக பணியாற்றினார் என்பதை யாராலும் மறுக்க முடியாது என்கிறார் திருமாவளவன். அண்ணாமலை புதிய கட்சி தொடங்கினால் அவருக்கு வாழ்த்துக்கள் என்றும் கூறினார். அண்ணாமலை போன்ற நேர்மையானவர்கள் தமிழக அரசியல் களத்தில் தொடர்ந்து நிலைத்து நின்று செயலாற்ற வேண்டும். அவர் தனிப்பாதையை தேர்ந்தெடுத்தாலும் தமிழகத்தின் எதிர்கால அரசியல் தலைவராகவே இருப்பார் என பவன் கல்யாண் தெரிவித்துள்ளார். தலைமை செயலகத்தில் முதல்வர் விஜய் தலைமையில் முதல் அமைச்சரவை கூட்டம் தொடங்கியது. இதில் நிதிநிலை அறிக்கை, துறைகளின் செயல்பாடுகள் மற்றும் அரசின் முக்கிய திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடைபெற்று வருகிறது. முதல்வர் விஜய் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் லஞ்சம் இல்லாத ஆட்சி, போதை இல்லாத தமிழகம், இளைஞர் முன்னேற்றம் உள்ளிட்ட 436 தொலைநோக்கு திட்டங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். அமைச்சர்கள் யாரும் தவறு செய்யக்கூடாது என்றும் தவறு செய்பவர்கள் மீது உடனுக்குடன் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சரவை கூட்டத்தில் முதல்வர் விஜய் எச்சரித்துள்ளார். தமிழகத்தில் ஜூன் 18ஆம் தேதி காலை 10 மணிக்கு கவர்னர் அர்லேக்கர் உரையுடன் சட்டசபை கூடும் என சபாநாயகர் அறிவித்துள்ளார். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அளித்திருந்த ராஜினாமாவை கட்சி தலைமை ஏற்றுக்கொண்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிட காங்கிரஸ் வேட்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி சென்னை தலைமைச் செயலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முதல்வர் விஜயின் பெருந்தன்மை மற்றும் கருணையால் எனக்கு ராஜ்யசபா சீட்டு கிடைத்துள்ளது. தமிழகத்தின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக ராஜ்யசபாவில் குரல் கொடுப்பேன் என பிரவீன் சக்கரவர்த்தி கூறினார். தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணியின் முதல் எம்பி வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை பெருமையாகவும் பெரும் பொறுப்பாகவும் கருதுகிறேன். என் மீது நம்பிக்கை வைத்த எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் மற்றும் முதல்வர் விஜய்க்கு மனமார்ந்த நன்றி என பிரவீன் சக்கரவர்த்தி கூறினார். தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள அனைத்து துறையினரும் தயார் நிலையில் இருக்க முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். மீட்பு உபகரணங்கள், மீட்பு படையினர் தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்யவும் அறிவுறுத்தியுள்ளார். ஓட்டு போட்ட மக்களுக்கு அவங்க தொகுதி எம்எல்ஏ யாருன்னு தெரியல. தாவேக எம்எல்ஏக்களுக்கு எந்த தொகுதியில ஜெயிச்சோன்னு தெரியல. இந்த லட்சணத்தில் தான் சோஃபா மாடல் ஆட்சி நடக்கிறது என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி விமர்சித்துள்ளார். நகராட்சி நிர்வாகத்துறையில் 2538 பணியிடங்களை நிரப்ப 634 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக எழுந்த புகாரை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் KN நேரு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. முன்னாள் அமைச்சர் KN நேரு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருப்பது சற்றே ஆறுதல் அளிக்கிறது. வழக்கு பதிவு செய்ததோடு மட்டுமல்லாமல் விரைந்து விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வானதி கூறியுள்ளார். காயிதே மில்லத் நினைவிடத்தில் மரியாதை செலுத்த வந்த காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகைக்கு திமுகவினர் கோஷங்கள் எழுப்பி எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மின்வாரிய அலுவலகத்தில் திருடப்பட்ட 35 ஹார்ட் டிஸ்குகளை கைதான கோபிநாத் பெங்களூருவில் உள்ள ஒரு கடையில் விற்றது போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது.
சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்தின் 4வது பிளாட்பாரத்தில் ஒரு சூட்கேஸில் 35 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தலை இல்லாத சடலத்தை கைப்பற்றி ரயில்வே போலீசார் விசாரிக்கின்றனர். முதல்வர் விஜய் அறிவித்தபடி தமிழகத்தில் 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுவிட்டதாக டாஸ்மாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழக மக்களை ஏமாற்றுவதற்கான பிளான் பி தயாராகிவிட்டதா என்றும் அமித்ஷாவின் அனுமதியுடன் மோடியின் ஆசிர்வாதத்துடன் பிஜேபி மற்றும் RSS பெயர்கள் இல்லாத ஒரு புதிய அரசியல் முகமூடிதான் அண்ணாமலையின் புதிய கட்சி என காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் மறைமுகமாக விமர்சித்துள்ளார். செயல்பாட்டு மாற்றங்கள் மற்றும் வழித்தட மறுசீரமைப்பு காரணமாக ஹாங்காங், ஷாங்காய் உட்பட 6 சர்வதேச நகரங்களுக்கான விமான சேவைகளை தற்காலிகமாக இண்டிகோ நிறுவனம் நிறுத்தியது. வானில் மிக பிரகாசமாக தெரியும் வெள்ளி மற்றும் வியாழன் கோள்கள் வழக்கத்தை விட மிக அருகில் தோன்றும் அரிய நிகழ்வு ஜூன் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. சூரியன் மறைந்த பிறகு 45 நிமிடங்கள் முதல் 1 மணி நேரம் வரை இந்த அற்புத காட்சியை பொதுமக்கள் காணலாம். கர்நாடகாவில் தனக்கு நீர்ப்பாசனத்துறை ஒதுக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராமலிங்க ரெட்டி தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். வங்கிகளுக்கான குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. 5.25%ஆகவே தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூரில் மீண்டும் வன்முறை வெடித்துள்ளது. காங்கோபி மாவட்டத்தில் கணவன், மனைவி உட்பட 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 7க்கும் மேற்பட்ட வீடுகள் தீ வைத்து எரிக்கப்பட்டது. வாகன ஓட்டிகள் நிலுவையாக வைத்துள்ள போக்குவரத்து அபராதங்களுக்கு 50% தள்ளுபடி வழங்குவதாக கர்நாடக அரசு அறிவித்துள்ளது. இந்த சலுகை ஜூன் 21 முதல் ஜூலை 10 வரை 20 நாட்களுக்கு மட்டுமே நடைமுறையில் இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு மோதல், கச்சா எண்ணெய் விலை உயர்வு, எல் நினோ அபாயங்கள் போன்ற சவால்கள் 2026-27 நிதியாண்டுக்கான இந்தியாவின் GDP வளர்ச்சி கணிப்பை முந்தைய 6.9%இலிருந்து 6.6%ஆக ரிசர்வ் வங்கி குறைத்தது. இந்தியா இன்னும் விஸ்வகுரு ஆவதற்கு தயாராகவில்லை. அதற்கான போதிய வலிமையும் கட்டமைப்புகளும் நம்மிடம் இல்லை என RSS தலைவர் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார். நம்மிடம் புதிய வழியையும் தீர்வுகளையும் உலகம் எதிர்பார்க்கிறது. ஆனால் அந்த பொறுப்பை ஏற்கும் அளவுக்கு நம்மிடம் போதிய ஆயத்த பணிகள் இல்லை என்றார். 2025-26 நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.7% வளர்ச்சியடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திருப்பதி கோயிலில் AI தொழில்நுட்பம் மூலம் பக்தர்களுக்கு சிறப்பாக சேவை வழங்கப்படுவதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பாராட்டு தெரிவித்தார். அந்தமான் கடற்பகுதியில் ஸ்கூபா டைவிங் செய்த வீடியோவை லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ஆட்சியை இழந்த திமுகவை போல அல்லாமல் மாற்று சக்தி என்பதை நிரூபிக்கும் வண்ணம் திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதை உறுதி செய்து தமிழர் பண்பாட்டை தமிழக வெற்றிக்கழக அரசு காக்க வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நெடுஞ்சாலைத்துறையில் பினாமி நிறுவனங்களுக்கு எந்தவித இடமும் அளிக்கப்படாது. ஒப்பந்ததாரர்களுக்கான பில் தொகைகள் ஆன்லைன் முறையில் நேரடியாக விடுவிக்கப்படும் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மோடி, அமித்ஷா படம் ஓடாத நிலையில் அண்ணாமலையை வைத்து தனிக்கட்சி தொடங்கி ஓட வைக்க பாஜக முயற்சி செய்கிறது. அது ஓடாது என காங்கிரஸ் MP கிறிஸ்டபர் திலக் கூறினார். கூட்டணியில் இருந்து திடீரென விலகி சென்றதால் திமுகவினருக்கு வருத்தம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் திமுகவினருடன் கருத்து வேறுபாடு இல்லை என செல்வ பெருந்தகை கூறினார். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முதல்வர் விஜய் கால அவகாசம் எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் சட்டம் ஒழுங்கை சீர் செய்வதில் ஒரு நாள் கூட தாமதித்தால் அதன் விளைவுகள் என்னவாகும் என்பதை நாடே தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறது என முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். கோவையில் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் என்ற மையத்தை அரசியல் பயிற்சி அளிப்பதற்காக உருவாக்குகிறோம் என அண்ணாமலை அறிவித்துள்ளார். இது நம்ம இயக்கம் என்ற பெயரில் அண்ணாமலை தொடங்கிய இயக்கத்தில் உறுப்பினர் சேர்க்கை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நல்ல அரசியலை தேடும் ஒரு சாமானியன் என தனது பயோவை பாரதிய ஜனதா மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி மரக்கன்றுகளை நட்டு நீரை சிக்கனமாக பயன்படுத்தி நெகிழி பயன்பாட்டை குறைத்து இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க உறுதி ஏற்போம் என முதல்வர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். பாரதிய ஜனதா மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை புதிதாக தொடங்கிய இயக்கத்தில் 1.5 மணி நேரத்திற்குள் 2 லட்சம் பேருக்கு மேல் உறுப்பினராக சேர்ந்தனர். சென்னை தியாகராய நகரில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த கோரி பாமக தலைவர் அன்புமணி சார்பில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் தவேக, அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். புதிய கூட்டணி சார்பில் ராஜ்யசபா MP வேட்பாளராக நிறுத்தப்பட்டதற்கு காங்கிரஸ் வேட்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி நன்றி கூறியிருந்தார். அதில் மார்க்சிஸ்ட் பெயரையும் சேர்த்ததற்கு அக்கட்சி மாநில செயலர் சண்முகம் எதிர்ப்பு தெரிவித்து
அதிக பிரசங்கித்தனம் என்று விமர்சித்துள்ளார். பிரவீன் சக்கரவர்த்தி பதிவுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நாங்கள் அந்த கூட்டணியில் இல்லை. திமுக கூட்டணியில் தான் தொடர்கிறோம் என இந்திய கம்யூனிஸ்ட் முன்னாள் மாநில செயலாளர் முத்தரசன் கூறியுள்ளார். இண்டி கூட்டணி இறந்து புதைக்கப்பட்டு விட்டதாக பாரதிய ஜனதா தேசிய செய்தி தொடர்பாளர் ஷேசாத் பூனாவாலா கூறியுள்ளார். இண்டி கூட்டணி வெறும் பேப்பரில் மட்டுமே உள்ளது, களத்தில் இல்லை என்றும் விமர்சித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் குறித்து அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் அதிகாரிகளுடன் முதல்வர் விஜய் ஆலோசனை நடத்தினார். அனைத்து முன்னேற்பாடு பணிகளையும் முடித்து எத்தகைய சூழலையும் எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என அன்புமணி கோரிக்கை விடுத்துள்ளார். 8 கோடி மக்களின் நிலையை முதல்வர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார். பாமக தலைமையில் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து நடத்தப்பட்ட அனைத்து கட்சி கூட்டத்தின் தீர்மானங்களை ஆதரிப்பதாக திமுக தலைவர் ஸ்டாலின் தொலைபேசி வாயிலாக தெரிவித்தார் என பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். பாரதிய ஜனதாவில் இருந்து கோவை தெற்கு மாவட்ட முன்னாள் தலைவர் வசந்தராஜன் விலகியுள்ளார். அரசியலில் அண்ணாமலையுடன் கைகோர்த்து பயணிக்க முடிவெடுத்திருப்பதாகவும் தனது விலகல் கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் பட்ஜெட் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தலைமையில் நடந்தது. முதல்வர் ரங்கசாமியும் பங்கேற்றார். கூட்டத்தில் 13,397 கோடி ரூபாய்க்கு புதிய பட்ஜெட்டை தயாரிக்க முடிவு செய்யப்பட்டது. பாரதிய ஜனதாவில் இருந்து விலகி தனி இயக்கம் துவங்கியுள்ள அண்ணாமலை மதச்சார்பற்ற மற்றும் வளர்ச்சி சார்ந்த அரசியலை முன்னெடுப்பார் என்று நம்புகிறேன் என மதிமுக எம்பி துரை வைகோ கூறினார். பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை புதிதாக தொடங்கிய இயக்கத்தில் 3.5 மணி நேரத்திற்குள் 5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உறுப்பினர்களாக சேர்ந்துள்ளனர். ராஜ்யசபா தேர்தலில் பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிடும் நிலையில் அவர் சென்னையில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகங்களுக்கு சென்று ஆதரவு கோரினார். காயிதே மில்லத்தின் 131ஆம் பிறந்த நாளில் தமிழை வளர்க்கவும் மத நல்லிணக்கம் காக்கவும் உறுதியேற்போம். தமிழ் மொழிக்கும் சமூகத்திற்கும் அவர் ஆற்றிய பணிகள் ஈடு இணையற்றவை என பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். டெல்லியில் 5 நாட்கள் முகாமிட்டிருந்த அண்ணாமலை இன்று இரவு 7 மணிக்கு சென்னை திரும்புகிறார். இதையடுத்து சென்னையில் குவிந்து வரும் அவரது ஆதரவாளர்கள் அவருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்க தயாராகி வருகின்றனர். கோவை தெற்கு மாவட்ட பாஜக தலைவர் சந்திரசேகர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தனது ஆதரவாளர்களுடன் அண்ணாமலை இயக்கத்தில் இணையவுள்ளதாக அறிவித்துள்ளார். அரசு நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடலை முதலில் பாட வேண்டும் என்ற உள்துறை அமைச்சகத்தின் சுற்றறிக்கையை எதிர்த்து வழக்கு தொடர சென்னை ஐகோர்ட் அனுமதி அளித்துள்ளது. நகராட்சி நிர்வாகத்துறையில் 634 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக திமுக முன்னாள் அமைச்சர் நேரு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்கில் ஜூன் 23ஆம் தேதி வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்படுவதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் யாரும் பணம் எடுத்தால் தகவல் கொடுங்கள் என கூட்டுறவு வங்கிகளுக்கு வருமான வரித்துறை அறிவித்துள்ளது. தொடர் மழை காரணமாக குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. பாதுகாப்பு கருதி மெயின் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. தங்கம் விலையில் சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,15,440 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 14,430 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 280 ரூபாய்க்கும், ஒரு கிலோ 2,80,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பாவூர் சத்திரம் அருகே வெள்ளிமலை முருகன் கோயில் பகுதியில் குழந்தையை மிரட்ட சாக்கில் மூடிய அங்கன்வாடி ஊழியர் கலைச்செல்வி கைதானார். தாம்பரத்தில் ஏற்பட்ட சிக்னல் கோளாறு காரணமாக செங்கல்பட்டு சென்னை பீச் இடையேயான ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. இதனால் பயணிகள் அவதியடைந்தனர். அரை மணி நேரத்திற்கு பின் கோளாறு சரி செய்யப்பட்டது. தஞ்சை மேலவடுத்தூரில் உள்ள ஒரு மளிகை கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சாம்பலாகின. விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. ஆம்பூரில் ஹோட்டலில் பிரியாணி வாங்கி சாப்பிட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. அனைவரும் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். போலீசார் விசாரிக்கின்றனர். நெல்லை மணிமுத்தாறு அருவியில் கனமழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் அருவியில் குளிக்க 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. அரக்கோணத்தில் இந்திய கடற்படையின் விமான தளமான INS ராஜாளியில் 106வது ஹெலிகாப்டர் பயிற்சி நிறைவு விழா சிறப்பாக நடைபெற்றது. பயிற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்த 6 விமானிகளுக்கு கோல்டன் விங்ஸ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது.
மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட கோபிநாத்துக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் நேற்று தென்மேற்கு பருவமழை தொடங்கிய நிலையில் தமிழகத்தின் சில பகுதிகளிலும் பருவமழை தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திண்டுக்கல்லில் முத்தாலம்மன் கோயில் திருவிழாவில் 50 அடி உயர கழுமரத்தின் உச்சிக்கு ஏறிய சின்ராசு என்ற பூசாரி தடுமாறி கீழே விழுந்தார். கீழே இருந்த மக்கள் தாங்கி பிடித்து அவரை காப்பாற்றினர். இதில் பூசாரி உட்பட 5 பேருக்கு காயம் ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சியின் சேஷசமுத்திரம் கிராமத்தில் நத்தம் புறம்போக்கு நிலத்தில் ஆக்கிரமிப்பை அகற்றாமல் சென்ற அதிகாரிகளை கண்டித்து இளைஞர்கள் 5 பேர் செல்போன் டவரில் ஏறி போராட்டம் செய்தனர். நடிகர் ரஜினிகாந்தின் மனைவி லதா மக்கள் மேடை என்ற பெயரில் புது இயக்கத்தை துவங்கியுள்ளார். காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் முழுமையாக மாற்றியமைக்கப்படும் என சென்னை ஐகோர்ட்டில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் மாநில விலங்கான நீலகிரி வரையாடுகளின் எண்ணிக்கை 4.68% உயர்ந்து 1368 அதிகரித்துள்ளது என வனத்துறை தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை துவங்கியுள்ள நிலையில் நெல்லை மணிமுத்தாறு அருவிகள் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் சுந்தரக்கோட்டையைச் சேர்ந்தவர் கரிகாலன், மனைவி கவிதா. பள்ளி ஆசிரியர்களான இருவரும் பணிக்கு சென்றபோது வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 45 சவரன் நகை, 1/2 கிலோ வெள்ளி பொருட்கள், 22,000 ரூபாய் பணம் திருடப்பட்டுள்ளது. போலீசார் விசாரிக்கின்றனர். எதிர்க்கட்சிகளை தீய சக்தி, தீர்ந்து போன சக்தி என விமர்சிக்கும் முதல்வர் விஜய் தனது கட்சி நிர்வாகிகள் மீது எழுந்துள்ள மாமூல் வசூல், அத்துமீறல், மோசடி மற்றும் அடாவடித்தன குற்றச்சாட்டுகள் குறித்து முதலில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவும் அமெரிக்காவும் விரைவில் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டும். ஏனென்றால் பிரதமர் மோடியை எனக்கு மிகவும் பிடிக்கும். அவர் எனது நல்ல நண்பர். நாங்கள் நன்றாக பழகுகிறோம். எங்களுக்குள் ஒரு நல்ல உறவு இருக்கிறது என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறினார். உலகின் முன்னணி பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா உருவெடுத்துள்ளது. இது திடீரென நிகழ்ந்ததல்ல. பிரதமர் மோடி தலைமையிலான அரசின் கடின உழைப்புதான் இதற்கு காரணம் என ரஷ்ய அதிபர் புட்டின் தெரிவித்துள்ளார். இந்தியா பல ஆண்டுகளாக மிகப்பெரிய அளவில் வரி விதித்து பெரும் கட்டணங்களை வசூலித்தது. ஆனால் இப்போது நிலைமை தலைகீழாக இருக்கிறது. நாம் இந்தியா மூலம் நிறைய பணம் சம்பாதிக்கிறோம் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். பேரன் பேத்தி பேச்சு கேட்டு பிகிலுக்கு ஓட்டு போட்டுவிட்டு இப்போது தண்ணீர், கரண்ட் இல்லை என்றால் என்ன செய்வதென திமுக எம்பி கதிர் ஆனந்த் பேசினார். வேலூரில் கிராம சபை கூட்டத்தில் மக்களிடம் இதனை கூறினார். புச்சிபாபு சனா இயக்கத்தில் ராம் சரண், ஜான்வி கபூர் நடிப்பில் தெலுங்கில் உருவாகி பான் இந்தியா படமாக வெளியாகி இருக்கிறது பெத்தி. விளையாட்டை மையமாக வைத்து வெளிவந்துள்ள இந்த படத்திற்கு கலவையான விமர்சனங்கள் வந்த போதிலும் வசூல் நன்றாக உள்ளது. முதல் நாளில் உலக அளவில் 135 கோடியே 36 லட்சம் ரூபாய் வசூலித்துள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. இசையமைப்பாளர் சாய் அபயங்கர் படங்களுக்கு இசை அமைத்தாலும் தான் பிரபலமான தனி இசை ஆல்பங்களிலும் தொடர்ந்து ஆர்வம் காட்டுகிறார். ஏற்கனவே இவரது தனி இசை ஆல்பம் பாடல்களான ஆசை கூட 398 மில்லியன் பார்வைகளையும், கட்சி சேர 266 மில்லியன் பார்வைகளையும் பெற்றன. இப்போது மூன்றாவதாக 3 மாதங்களுக்கு முன் வெளியான பவழமல்லி பாடல் 200 மில்லியன் பார்வைகளை கடந்து சாதித்துள்ளது. சிவாஜி பேரன் துஷ்யந்த் நடித்த மச்சி படத்தில் அறிமுகமான நடிகை சுபா பூஞ்சா அதன்பின் சுட்டப்பழம் உள்ளிட்ட ஓரிரு படங்களில் நடித்தார். பின்னர் கன்னட சினிமாவில் நடித்து வந்தவர் சுமந்த் பில்லவா என்ற தொழிலதிபரை காதலித்து 2022 மணிந்து கொண்டார். 4 ஆண்டுகளில் இவர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட இப்போது பரஸ்பர விவாகரத்து கோரி இருவரும் பெங்களூரு குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் உள்ளிட்ட படங்களில் நடித்த ஆஸ்னா ஜவேரி கடைசியாக கன்னித்தீவு என்ற படத்தில் நடித்தார். சிறு இடைவெளிக்கு பின் வள்ளுவன் என்ற படத்தின் மூலம் ரீஎன்ட்ரி ஆகிறார். சேத்தன் சீனு நாயகனாக நடிக்க ஷங்கர் பாரதி இயக்கியுள்ளார். ஆக்ஷன் கலந்த குற்றவியல் புலனாய்வு த்ரில்லர் படமாக உருவாகியுள்ளது. அஸ்வத் இசையமைத்துள்ளார். வருகிற ஜூன் 12 படம் ரிலீஸ் ஆகிறது. நடன இயக்குனர், நடிகர், இயக்குனர் என பன்முகத்தன்மை கொண்டவர் ராகவா லாரன்ஸ். இவரது தம்பி எல்வினும் நடிகராக உள்ளார். இவர்களது குடும்பத்திலிருந்து லாரன்ஸின் மகளான ராகவி இயக்குநராக என்ட்ரியாகியுள்ளார். இவர் வெளிநாட்டில் இயக்கம், சினிமா தொடர்பான படிப்பை முடித்துள்ளார். யாரிடமும் உதவி இயக்குநராக பணியாற்றாமல் தந்தையின் உதவியுடன் நேரடியாக இயக்குநராக அறிமுகமாகிறார். இதற்கான பணிகள் நடக்கின்றன. விரைவில் அறிவிப்பு வெளியாகிறது.